வணக்கம் நண்பர்களே, நான் முத்துக்குமரன். நான் வந்து புதுசாக முத்து ஃப்ளைன்ற ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து ட்ராவல் விளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நடுவில் 2 சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த 2 சேனலுமே வந்து ஒழுங்காக போகல. சரி, ஒரு பெரிய லெவலில் நம்ம கொண்டுட்டு போகலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வந்து துபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது துபாய் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட். அதில் ஒரு எமிரேட் தான் வந்து துபாய். நம்ம வந்து 12 நாள் பயணம் வந்து பார்த்திங்கன்னா துபாய் மற்றும் வந்து அபுதாபி போக போகிறோம். மீதி இருக்க 5 எமிரேட்ஸான உமல் குயின், ராசல் கைமா, ஃபுஜேரா, அஜ்மான், ஷார்ஜா இது வந்து நம்ம இந்த 12 நாளில் கவர் பண்ண மாட்டோம். துபாய்னாலே பார்த்திங்கன்னா லக்ஸுரி டூரிசம் தான் வந்து ஃபேமஸ்ஸு. நம்ம இங்கேருந்தே வந்து எல்லா புக்கிங்கும் பண்ணிட்டோம். இப்போ மதியானம் வந்து மணி வந்து 2:30 ஆகுது. எனக்கு வந்து மறுநாள் வந்து அதிகாலை வந்து 4:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்குகிறோம். நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி டோல்கேட் நிற்கிறோம். திருவண்ணாமலை பஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து பெங்களூர் போகிறோம். நம்ம பாண்டியில் வந்து 2:45 வந்து பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு செஞ்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பாண்டியிலேருந்து திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா 95 ரூபா டிக்கெட்டு. பஸ்ஸில் செம்ம கூட்டம். இப்போ செஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கோம். நமக்கு பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு 342 கிலோமீட்டர் காட்டுது. காரில் போனால் ஒரு 7 மணி நேரமும், பஸ்ஸில் போனால் 9 மணி நேரம் காட்டுது. இப்போ வந்து திருவண்ணாமலை 38 கிலோமீட்டர் நமக்கு இங்கேருந்து இருக்குங்க. அழகான செஞ்சி கோட்டையை பார்த்துட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். நமக்கு துபாய்னாலே வெற்றி கொடி கட்டு படம் தாங்க ஞாபகம் வரும். அதில் வடிவேல் சாரும் பார்த்திபனும் பண்ணுற காமெடி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், 2 பேருமே அந்த படத்தில் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னே டிக்கெட் செக் பண்ண வருவாங்க இல்லைங்க. எனக்கும் வந்து என் பஸ்ஸில் வந்து டிக்கெட் செக் பண்ணாங்க. டிக்கெட் காட்டிட்டேன். சரி, பெங்களூர்லேருந்து துபாய்க்கு எந்த ஃப்ளைட்டில் நான் புக் பண்ணியிருக்கேன்னா A380 அப்படின்ற டபுள் டக்கர் எமிரேட்ஸில் தாங்க புக் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பெஷலான ஃப்ளைட்டு. அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம். அப்படியே அண்ணாமலையாரையும் பார்த்துட்டோம். இப்போ திருவண்ணாமலையிலேருந்து இறங்கி நம்ம பெங்களூர் பஸ் மாறி அப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டு அந்த ஃப்ளைட்டை பிடிப்போங்க. நம்ம திருவண்ணாமலையில் மணி 5. இப்போ நம்ம வந்து பெங்களூர் பஸ் ஏற போகிறோம். அதுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். மழைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்து கம்மியாக இருக்குது, கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஏற போகிற பஸ்ஸில் பெங்களூர் 1 2 ரூபாயா? ஓகே, 2 ரூபா தரேன் நான் சொல்கிறேன். 222 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து பெங்களூரில் இருக்க மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிடுவோம். அங்கேருந்து வேறு பஸ் பிடிச்சி தான் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போனோங்க. நம்ம 2:45 மணிக்கு பாண்டிச்சேரியில் நான் ஏறின நான் அடுத்து செஞ்சு வந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வந்து இப்போ பெங்களூருக்கு வந்து 11 மணிக்கு போகுன்றாங்க. எனக்கு வந்து 4:30 மணிக்கு துபாய்க்கு ஃப்ளைட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நடுவில் எங்கேயா டிராஃபிக் ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து மெஜஸ்டிக்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதே பெரிய சாகசம் மாதிரி தான் இருக்கும். எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரியல. நம்ம நெருக்கத்தில் தான் போவோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து டிக் பண்ணிட்டேன் நான். மணி 7 ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்ச சமோசா 2 வாங்கிட்டு சாப்பிட போகிறேன் இப்போ பஸ்ஸில். மணி கரெக்டாக ஒரு 8:20 இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் நடுவில் வந்து பஸ்ஸு நின்று இருக்கு. இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்காக பஸ்ஸு நிறுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் எப்படி பார்த்தாலும் முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் கூட 1:30 மணிக்கெலாம் போயிடணும். பெங்களூரில் வேறு நைட்டு வந்து டிராஃபிக்காக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது. நமக்கு வந்து 5:15 திருவண்ணாமலையில் எடுத்த பஸ்ஸு ரொம்ப எல்லா ஊருமே சுற்றி வருது. இது முதல் பயணம் இது வேறு. அதனால் ஏர்போர்ட்டில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. என்னடா இவன் ஒரு லக்ஸூரியான பஸ்ஸை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருந்த பார்த்தீங்களா, அப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் பஸ் இருந்தது. அந்த ட்ராவல்ஸ் பஸ் வந்து ஹைதராபாத் போகுது. ஹைதராபாத் போகும்போது ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்கும். அங்கே இறக்கி விட்டுறோம். நீங்கள் வெறும் 400 ரூபா மட்டும் கொடுங்கன்னாங்க. இப்போ டைம் வந்து 8:30. அவங்க கரெக்டாக சொன்னாங்க 11 மணிக்கெலாம் போயிடலான்ட்டு. இப்போ நான் வந்து ஓசூர் போயிட்டு அங்கேருந்து சில்க் போர்டு போய் மெஜஸ்டிக் போய் ஏர்போர்ட்டுக்கு பஸ் பிடிக்கணும். அது ரொம்ப சுற்று. நமக்கு வந்து லக்கிலி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு கிடச்சிடுச்சு. இந்த பஸ்ஸில் வெறும் 400 ரூபா கொடுத்துட்டு நேராகவே நம்ம ஏர்போர்ட் போயிட போகிறோம். அடுத்தது வந்து நான் உங்களை வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறேன். இங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ நைட்டு வந்து 11:30 மணி. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் தான் இறங்கிட்டோம். ஹோட்டல்லேருந்து ஏறினோம் பார்த்தீங்களா.
நல்லா இருந்தது அந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸு. இப்போ இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது ஏர்போர்ட் போகிறதுக்கு. இங்கேருந்து வேறு வண்டி பிடிச்சி தான் நான் வந்து ஏர்போர்ட் போனோம். கரெக்டாக நம்மளை வந்து டோல்கேட் அண்ணன் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து வந்து ஒரு ஏர்போர்ட் பஸ் வந்தது. அந்த ஏர்போர்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த டோல்கேட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம 150 வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஏர்போர்ட் போயிடுவோம். பெங்களூரில் நல்ல மழைங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இறங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருது. இதுதான் ஏர்போர்ட்டு. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. இதில் 2 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 1 and 2 இருக்குது. டெர்மினல் 1 வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கு, டெர்மினல் 2 வந்து இன்டர்நேஷ்னலு. இப்போ நான் வந்து துபாய் போகிறதுனால இன்டர்நேஷ்னலுக்கு தான் போனோம். வாவ், செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஏர்போர்ட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா 11:45 நம்ம வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் வந்து எமிரேட்ஸில் போகிறேன். A380 அது உள்ள தான் போகிறேன். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு உள்ளாரன்ட்டு. நம்ம ஏர்போர்ட் பஸ்ஸில் வந்தோம். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில் தான் இருக்கோம். இங்கே வந்து 2 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 1 அது வந்து டொமஸ்டிக்கு, டெர்மினல் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலு. இப்போ என் எதிர நிற்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 2க்கு போகுது. இது வந்து ஃப்ரீ ஷட்டில்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளார வந்து நம்மளை கூட்டு போகிற பஸ்ஸை வந்து ஷட்டில் பஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து டெர்மினல் 2க்கு போகிறோம். நம்ம பஸ்ஸுக்குள்ளார வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து கூட்டமாக இருக்குது. இங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. அப்படியே நின்றுட்டே போயிட வேண்டியதான் ஷட்டில் பஸ்ஸில். ஷட்டில் பஸ்ஸில் வந்து எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து இப்போ இறங்க போகிறோம். இறங்கி இப்போ தான் டெர்மினல் 2க்குள்ளார நம்ம வந்து போகிறோம். இந்த ஷட்டில் பஸ்ஸில் இருந்தால் நான் வந்து இறங்கினேன். ஆரம்பமே அசத்தலாக இருக்குது. உண்மையாலுமே பெங்களூர் ஏர்போர்ட் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அதுவும் டெர்மினல் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்ன்றதுனால நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். டெர்மினல் 2க்குள்ளார ஃபஸ்ட்டு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் கேட் சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டு அப்புறம் வந்து பாஸ்போர்ட் செக் பண்ணிவிட்டு உள்ளார விடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் கவுண்டர் போனோம். ஆல்ரெடி நான் வந்து வெப் செக்இன் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பேக்கேஜ் போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்கு அப்புறம் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும். நான் ஒன்று ஒன்றா அப்படியே போக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தப்பாக வந்துட்டேங்க, திருப்பி போகிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் கேட்டு. இப்போ இருக்கிறது வந்து அரைவல் கேட்டு. மேலே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சரா. இங்கேருந்து நம்ம எலிவேட்டர் பிடிச்சி மேலே போனோம். இந்த எலிவேட்டர் வழியாக தான் வந்து நம்ம மேலே போகிறோம். கிராமலை படத்தில் ரஜினி போவார்லங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க. நல்லா செம்ம பெருசாக இருக்குது வந்து இந்த இது எக்ஸ்கலேட்டரு. இந்த சாங்கி ஏர்போர்ட் மாதிரியே நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு மூங்கில் அந்த மாதிரி இதுலேயே வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இதாங்க இந்த டிபார்ச்சர் கேட்டு. இப்போ இந்த லைனில் நின்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ப்ளஸ் நம்ம பாஸ்போர்ட்டு, அதாவது ஏதாவது ஒரு ஐடி காட்டிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகணும். இன்டர்நேஷ்னல் இருந்ததுனால கம்பல்சரி பாஸ்போர்ட் காட்டணும். நம்ம டிபார்ச்சர் கேட்டில் வந்து டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் காட்டிட்டோம். அழகாக நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண போகிறேன். இது வரைக்கும் வந்து ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் மட்டும்தான் போயிருக்கேன். அதுவும் 7 முறை தான் போயிருக்கேன். இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு இது 2 தான் போயிருக்கேன். நம்ம எமிரேட்ஸில் டபுள் டக்கர், அதாவது 2 மாடி ஃப்ளைட்டில் வந்து போக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா நான் வெப் செக்இன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எதிர இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கியாஸ் மிஷினு. நம்ம வந்து வெப் செக்இன் வந்து பார்த்திங்கன்னா நெட்லேயும் பண்ணிடலாம், இங்கே வந்து மிஷின்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து நம்ம அந்த கவுண்டர்லேயும் போய் பண்ணிக்கலாம். எமிரேட்ஸ் கவுண்டர்லேயும் 3 விதமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வெப் செக்கிங் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டில். 2வது இது கியாஸ் மிஷின், இதுலேயும் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலன்னா நம்ம போயிட்டு டைரெக்டாக கவுண்டர்லேயும் வெப் செக்இன் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே பண்ணிட்டேன், இருந்தாலும் கவுண்டரில் போயிட்டு அதை காட்டிட்டு போர்டிங் பாஸ் வாங்க போகிறேன். இவங்க நம்மளை கேட்டாங்க எமிரேட்ஸான்னு சொல்லிட்டு. இவங்க கேட்ட முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எத்தனை எம்ஏஹெச் வச்சுருக்கீங்கன்னாங்க. நான் வந்து 20,000 எம்ஏஹெச்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே கேரி சார்னு சொல்லிட்டாங்க. இந்த லைனில் நான் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்க போகிறேன். பாருங்க, அவங்க கையில் கேட்குறாங்க பாருங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு பவர் பேங்க் தான் கேட்குறாங்க. போர்டிங் பாஸ் வாங்கிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு நமக்கு போர்டிங் பாஸ் கிடச்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்இன் பேக்கேஜ் எல்லா பையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்இன் பேக்கேஜில் போட்டோம். நம்ம வந்து ஹேண்ட் கேரேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஏன் அசால்ட்டாக நான் மட்டும் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தேன். ஒரு கவுண்டர் இருந்தது, நான் வந்து செக்இன் தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒன்றுமே கேட்கல. எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் வந்து துபாய் போகிறேன்னு உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் அடிச்சுட்டாருங்க. எதிர இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் கார்டு இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா கார்டு இருக்குது. இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்தது இப்போ ஆக்சிஸ்லேயும்
துபாய் வரணுன்றதுனால ஆக்சிஸ் பேங்க்லேயும் எஸ் பேங்க்லேயும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு தெரியாது எந்த கார்டை வச்சு நம்ம வந்து லான்ச்சில் 2 rupees கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட் சாப்பிட போகிறோன்றது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து லான்ச்சில் போய் சாப்பிட்டது கிடையாது. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போகிறதுனால லான்ச்சில் வந்து சாப்பிட்டது கிடையாது. அதேமாதிரி கிரெடிட் கார்டும் என்கிட்ட ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ போயிட்டு நம்ம எந்த கார்டை கொடுப்போம் அக்செப்ட் ஆகுதான்றதை பார்த்துட்டு அங்கே உள்ளார காட்டுறேன். இது வந்து 080 லான்ச்சு. நம்மளை கவர்மெண்ட்டுக்காரன் கை விடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டு தான் வந்து உள்ளார ஒர்க் ஆச்சு. 2 ரூபா கட்டிட்டு இப்போ இந்த லான்ச்சில் போய் நான் சாப்பிட போகிறேன். 4th floor போனோம். பரவாயில்ல, ஸ்டேட் பேங்க் நம்மளை தூக்கி விட்டுடுச்சு. பாருங்க என்ட்ரன்ஸு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. லான்ச்சு பார்த்தீங்கன்னா 5 star ஹோட்டல் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது வந்து லான்ச்சு. நான் எந்த லான்ச்சுக்கும் போனதில்லை, அதனால் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து எந்த லான்ச்சாவது போனோன்னா இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுதாங்க பாரு. உள்ளுக்குள்ளே போனால் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காக்டெயிலு, பீரு, ஒயினு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழக்கம் எதுவுமே கிடையாது. நான் என்னது ஜூஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கி குடிக்கணும். அப்படியே அவுட்டரை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்குங்க வெளியில். நம்ம என்ன ஏர்போர்ட்டில் இருக்கோமா இல்லை ஏதாவது அமெரிக்காவில் இருக்க பீச் ஹவுஸில் இருக்கோமான்ற மாதிரி இருக்குங்க. அதுக்காக கேட்கக்கூடாது அமெரிக்காலாம் போனீங்களான்ட்டு, டிவியில் பார்க்குறது தான். அதோட சரி, ஃபஸ்ட் டைம் இப்போ போய் நான் வந்து ஒரு கண்ட்ரினா அது வந்து துபாய் தான் போய் பார்க்க போகிறேன். துபாய் வந்து கண்ட்ரி கிடையாதுங்க, அது வந்து யூஏஇயில் இருக்கிற ஒரு எமிரேட்ஸ். சார் நோ ஆல்கஹால். No alcohol. You have Blue Logan, Shirley Temple, Orange Sunrise. Which one is best? Like in soda based, lime based, juice based. Lime based. With ice? With ice. அப்போ போயும் பாருங்க லைம் தான் வருது நமக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பழக்கம் இல்லை இந்த மாதிரிலாம் இது பண்ணி. சூப்பராக இருக்குங்க இந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக. நான் வந்து ஆல்கஹால் எடுக்க மாட்டேன், அதனால் வந்து இப்போ எனக்கு வந்து லைம் சோடா மிக்ஸ் பண்ணி தரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா அழகாக நம்மகிட்ட பேசிட்டு கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நமக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அதில் சோடா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு ப்ளூவாக இருக்குது. நம்ம ப்ளூபெரின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இது என்ன ப்ளூபெரியா? ப்ளூ கரெக்ட். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் திருப்பதி போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்டிஆரை பார்ப்போம். அங்கே வந்து திருப்பதி கிரவுண்டில் என்டிஆர் படம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசிக்காக வந்து அழகான இந்தியன் பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அமிதாப் பச்சன் சார் இருக்கார். அது மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த இடமே எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒரு கார்னரில் வந்து உட்காந்துட்டு இந்த ப்ளூ லகானா அதை குடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்றதை பார்க்கலாம். டிஷ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து போய் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இதில் எனக்கு எங்கே பிளேட்டை எடுக்குதுன்னே தெரியல. எல்லோரும் பார்த்திங்கன்னா பிளேட்டோடு தான் வராங்க. எங்கே பிளேட் இருக்குதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டுக்கு வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளே பஃபே மாதிரி தான், நம்மளே எடுத்துக்க வேண்டியது எது தேவையோ. லைவ் கவுண்டரும் இருக்குது. அதில் வந்து தோசை அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து அந்த அண்ணங்கிட்ட கேட்டேன் பிளேட் எங்கண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் நீச்சேனா வந்து கீழே கொஞ்சம் லைட்டாக ஹிந்தி கற்று வச்சு இருக்கிறது அங்கங்கே நமக்கு யூஸ் ஆகுதுங்க. வந்து கீழே போயிட்டு நான் ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஃபுட்டு எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு வரேங்க. இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேங்க. இதுதான் வந்து நான்வெஜ் ஐட்டமு. சிக்கன் டிக்கா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீ ரோஸ்ட் அது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோஸ்டட் சிக்கன் விங்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுக்க போகிறோம். நம்ம சுஷி அவைலபிளா? ஓகே, ஃபஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு ஈட் சுஷி. நான்வெஜ். ஃபிஷ். எஸ், ஃபிஷ் ஒன். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து சுஷி சாப்பிட போகிறேன். இது வந்து ஒரு ஜப்பான் ஃபுட். திஸ் இஸ் ஜப்பான் ஆர் சைனா ஃபுட்? ஜப்பான் ஃபுட், எஸ், கன்ஃபார்ம். ஓகே. Okay. Yes, fish then. This veg. Okay. 2 things. Only fish and veg. சுஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டோம். இப்போ வந்து எடுத்துக்கிறோம். நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. நான் வந்து
ஒரு பரோட்டா, அடுத்து வந்து ரோஸ்டட் சிக்கன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து சுஷி சாப்பிட போகிறேன். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா சிங்சாங் அதை பார்த்துட்டு சுஷின்னுட்டு இருப்பான். எனக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எனக்கு சுஷி கூட ஒரு சான்ஸ் இருக்குன்றது நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அவரே கவுண்டரில் கூப்பிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போங்கன்னார். நமக்கு வந்து ஃபிஷ்ஷும் வெஜிடேரியன் இருக்குது. சிக்கன் வந்து தீர்ந்துடுச்சான். பஜிதா. இட்ஸ் விச் கண்ட்ரி டிஷ்? மெக்சிகன். ஓகே, தேங்க்யூ. இது ஒரு அருமையான டின்னருங்க. இந்த லான்ச்சில் நம்ம வந்து இங்கேயே நம்ம வந்து ₹2 கொடுத்து எஸ்பிஐ கார்டை வச்சுட்டு நம்ம வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சுஷி எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து ஒரு ஜப்பான் ஃபுட்டு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்சிகன் ஃபுட்டு. அவங்க பேர் சொன்னாங்க, இப்போ ஞாபகம் வரல. இது வந்து செகண்ட் ரவுண்டு. தோசை, இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் வந்து நல்லா இருந்தது. அது கூட சட்னி சாம்பார். யூஸ்வலாக நம்ம தீபாவளிக்கு தான் வந்து சிக்கன் கூட வந்து தோசையை வச்சு சாப்பிடுவோம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் நான் சாப்பிடும்போது மணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணி வந்து 1:30 மணி. எனக்கு செம்ம பசி. வீட்டில் வந்து மதியானம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பெங்களூர் அந்த டிராஃபிக்காகவே வேகமாக வந்துட்டேன். வெளியில் எங்கேயும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. எதுவுமே என்னை ஏமாற்றல. இந்த லான்ச்சில் தம்ஸ்அப் இருக்குது, ஃபேண்டா இருக்குது, அடுத்து வந்து போட்டு. அதில் வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க. மோஸ்ட்லி ஆப்பிள், ஆரஞ்சு, அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ விருப்பப்படுறோமோ அதை எடுத்து நம்ம குடிச்சிக்க வேண்டியது தான். எனக்கு வந்து பிடிச்சது தம்ஸ்அப்பு. எனக்கு ஃபஸ்ட்டு கோக் பெப்சி பிடிக்கும், அடுத்து தான் தம்ஸ்அப்பு. ஃபேண்டா சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இல்லை போட்டை எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். சரி, போட்டை எடுத்துடலாம். ஏன்னா தம்ஸ்அப் கோலா மாதிரி இருக்கும். சரி, ஒரு போட்டு எடுத்துடலாம். அதான் பாருங்கள், கண் எதிர இவ்வளோ இருந்ததுன்னா எதை எடுக்கிறதுனே தெரியல வருங்க. நமக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் தம்ஸ்அப்பே எடுத்துட்டேன். உண்மையாலுமேங்க ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான டின்னரை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது கீழே போயிட்டு எனக்கு இமிக்ரேஷனில் என்ன கேட்டாங்க அதை சொல்ல போகிறேன். எப்படி விசா எடுத்தேன் அதை வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம இங்கே சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து தனியாக இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக தாங்க இருக்குங்க இந்த பிஸ்னஸ் கிளாஸோட லான்ச். இங்கே பார்த்திங்கன்னா சலூன் இருக்குது, ஸ்பா இருக்குது. இங்கே வந்து 4th ஃப்ளோர் லான்ச்சு, 3rd ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் போட்டிருக்கு. நான் வந்து தேடிட்டு இருக்கேன், எங்கடா இது ஜீரோவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் அப்புறம் தான் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா எலிவேட்டரில் ஏறிட்டோம்ல. அதனால் இங்கே 3rd ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர் தான் வந்து இந்த லிஃப்ட்டில் இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிபார்ச்சர் கேட்லேருந்து காட்டிட்டு உள்ளார வந்துட்டேன். அடுத்து வந்து செக்இனில் பேக்கேஜை போட்டுட்டேன். இப்போ என்கிட்ட வந்துங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஒரு இந்த ஃபோன் மட்டும் இருக்குது. அடுத்து வந்து பாக்கெட்டில் வந்து பவர் பேங்க்கு. ஏன்னா பவர் பேங்க் உள்ளார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன், செக்யூரிட்டி செக் இருக்கும், அங்கே போய்ட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி செக்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கிறேன். ஒரு கவுண்டர் மாதிரி இருந்தது. சரி, இது தாண்டி தான் செக்யூரிட்டி செக்னா போலீஸ் தான் நிற்பாங்க, என்னடா இது கவுண்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டுன்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே போய் பாஸ்போர்ட்டுனாங்க. பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். அடுத்து வந்து எங்கே போகிறீங்கன்னாங்க, துபாயின்னு. உங்கள் விசாவை காட்டுங்கன்னாங்க. விசா காட்டினேன். அதுவும் ஃபோன்லேருந்து எடுத்து கூட வைக்கல. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நான் வந்து எடுத்து காட்டினேன். அப்புறம் எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னடா இது ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, ஏன் இது என்னங்க இமிக்ரேஷனான்னு கேட்டேன். ஆமாங்க, என்ன சான்ஸே இல்லைங்க. எனக்கு இமிக்ரேஷனில் போய் நிற்கிறேன்னு கூட தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், என்றைக்குமே துபாய்க்கு வந்து டூரிஸ்ட் விசான்றது ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். நான் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணேன்னா, அட்லஸ்ன்ற ஆப்பில் தான் வந்து விசா வந்து அப்ளை பண்ணேன். மேக் மை ட்ரிப்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய வந்து தேர்ட் பார்ட்டிஸ்லேயும் வந்து அவங்க வந்து துபாய் கண்ட்ரி, அதாவது துபாய்ன்னு சொல்லக்கூடாது, துபாய் கண்ட்ரின்னு சொல்லக்கூடாது, யுஏஇ கண்ட்ரி, அதில் இருக்க ஒரு எமிரேட்ஸ் வந்து துபாய். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யுஏஇ கவர்மெண்ட் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் வந்து விசா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எமிரேட்ஸ் அந்த சைட்லேயும் போய் நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணலாம். விசா யுஏஇக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டூரிஸ்ட் விசாவில் நம்ம ஈஸியாக போயிடல. நிறைய பேர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது கேட்டாங்க அது கேட்டாங்க, அப்பா என்ன இமிக்ரேஷன் ஆஃபீஸர், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த லைனில் ஸ்மூத்தாக தான் போச்சு. நான் எப்படி விசா எடுத்தேன்னா வந்து அட்லஸில் அப்ளை பண்ணேன். காலையில் 8 மணிக்கு அப்ளை பண்ணேங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட்டு பேக் எடுத்து வச்சுக்கிட்டேன், டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மட்டும் அப்லோட் பண்ண சொல்லிச்சு. அடுத்து வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்லோட் பண்ண சொல்லிச்சு. ஒரு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணேன். இது 3 தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன். உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாரே
காலையில் ஒரு 10 மணிக்கு பண்ணியிருப்பேன், நைட்டு 9 மணிக்கெலாம் விசா கிடச்சிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க கையில் வாங்கினோம் விசாவுக்கு வடக்கு நண்பரில் போய் இது பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. துபாய்க்கு விசா ஈஸியாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் நான் கேட்டுக்கு போயிடலாம். கேட்டுக்கு போயிட்டு நம்ம போகிறது ரொம்ப 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 ஏன் நான் பெங்களூர் வந்தேன். முதல்ல என்னோட ஊர் வந்து பாண்டிச்சேரி. சரி, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வந்து 3.5 மணி நேரம் தான். ஆனால் நான் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணம் பண்ணி பெங்களூர் ஏன் வந்திருக்கேன்னா, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் இருக்க A380. அப்படின்னா A380ன்னா டபுள் டக்கர் ஃப்ளைட்டு. அதில் வந்து ட்ராவல் பண்ண தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கவுண்டருக்கு போயிட்டு நம்ம A380 பற்றியும் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்தது பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி நம்ம முக்கியமாக பேசுவோம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா FIDS, அதாவது ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் டெஸ்க் சிஸ்டம். இதில் தான் வந்து நம்ம பார்க்கணும் எந்த ஃப்ளைட் வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு கரெக்டாக வருதா இல்லை டிலே ஆகுதா அப்படின்றத போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த FIDS இந்த போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும். என்னோடய ஃப்ளைட் வந்து எதுவுமே வந்து டிலே ஆகலை. அடுத்து வந்து ஜோன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டி ஜோன் கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஜோனுக்கு போயிட்டு C5 கேட்டில் வந்து நம்ம போயிட்டோம்னா நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்து போயிடலாம். போர்டிங் கேட் C5 வந்து இந்த சைட் போகணுன்னு போட்டிருக்கு. இந்த சைடில் நம்ம போயிட்டு இங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர்ட் பண்ணுவாங்க நம்மளை. இங்கே நம்மளோட எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை வந்து பேல வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து கேட்டேன் ஒரு திரம்ஸ் வந்து எவ்வளோங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க கேட்போம். நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், அதாவது பார்த்திங்கன்னா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோனா ஒரு திரம் வந்து 27 ரூபா 50 காசு சொல்கிறாங்க. அதாவது 27 rupees 50 பைசான்றாங்க. நான் வந்து பாண்டிச்சேரியில் 24 ரூபா 40 பைசா, அதாவது 24 rupees 40 பைசாவுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கே வந்து ஏர்போர்ட்டில் எப்பயுமே காஸ்ட்லி தான். 3 ரூபா வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது 3 rupees அதிகமாக இருக்குது நமக்கு. அதனால் எப்பயுமே அவுட் சைட்லேயே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு வந்துடுங்க, கேஷ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் இந்தியன் ருப்பியிலேருந்து திராம்க்கு வந்து UAE திராம்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். போர்டிங் கேட் C1 to C6 அடுத்து D1 to D13 வரைக்கும் இருக்குது. வெளியில் பாருங்கள், நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஒரு ஏர்போர்ட் மாதிரியே இல்லை, நல்ல காற்று வருது. நம்ம கேட்டுக்கு போகிறோம். நம்ம வந்து முக்கியமான 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. ஒன்று பெங்களூரோட டிராஃபிக், அடுத்தது எமிரேட்ஸோட சக்ஸஸ், அப்புறம் ஏன் வந்து சென்னையில் வந்து A380 வந்து லேண்ட் ஆக மாட்டேங்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரு ஏன் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதாவது நான் பாண்டிச்சேரியிலேருந்து 9 மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. கிட்டத்தட்ட இந்த டிராஃபிக் இல்லைன்னா எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் சேவ் ஆகிருக்கும். முதல்ல நம்ம அடிப்படையாக பெங்களூரோட நில அமைப்பு ஜியாகிரஃபியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பெங்களூர் வந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. நம்ப மாட்டீங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் ஹையஸ்ட் ஏரியா. நீங்கள் கூகுளில் கூட தட்டி பாருங்கள், ஓகேங்களா. ஆனால் சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 அடியிலேருந்து 50 அடி தான் வந்து ஹைட்டில் வந்து இருக்கும், சி லெவல்லேருந்து, கடல் லெவல்லேருந்து. இப்போ ஏன் இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மேடு பள்ளமாக இருக்கும். பெங்களூரே ஒரு மினி ஹில்ஸில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதனால் இங்கே ரோடுகள் வந்து சில இடத்துல ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஹெவியான ஒரு லாரி வந்து போகுதுன்னா அது ஸ்லோவாக தான் போகும். அதுக்கு பின்னாடி நிறைய பஸ் போகிற மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு பெங்களூரில் ஃபீல் பண்ணுவீங்க. பெங்களூருக்குள்ளார உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. நான் சொல்கிறது சின்னது பெருசுமான ரோடுங்களை, அதாவது இதில் ஸ்ட்ரீட் ரோடும் வந்து, அதாவது தெரு ரோடும் வந்து சேரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த 14,000 கிலோமீட்டர் ரோடில் நிறைய ரோடு வந்து 74% ரோடு வந்து பார்த்திங்கன்னா 1 way 2 way தான் இருக்குது. மீதி 25% தான் உங்களுக்கு வந்து 4 way லைனில் வந்து வரும். அதே மாதிரி இப்போ டெல்லியில் வந்து மெட்ரோ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு மெட்ரோ இருக்குது. ஆனால் பெங்களூரில் மெட்ரோவோட வேலை வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் நடக்குது. கிட்டத்தட்ட 70லேருந்து 90 கிலோமீட்டருக்கு தான் வந்து மெட்ரோ வந்து கவர் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது, நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலைக்கு 95 ரூபா பஸ்ஸில் வந்தேன். அடுத்தது திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு 222 ரூபா வந்து பஸ் டிக்கெட் எடுத்தேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கை பார்த்த உடனே நான் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ், அதாவது ஒரு ட்ராவல்ஸில் ஏறி
நான் வந்து பெங்களூர் வந்துட்டேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே ரெஜிஸ்டர் ஆன மக்கள் தொகை வந்து 1.5 கோடி பேர். அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1,20,00,000. அதாவது மக்களுக்கும் வாகனங்களுக்குமான ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன். அதிக மக்கள் வந்து இங்கே வந்து வாகனங்களை வச்சுருக்காங்க. அதாவது ரேஷியோ அண்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் ஹை. அதனால் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் வந்து கார்லேயோ இதுலேயோ வந்து வந்துடுவாங்க. மற்ற மெட்ரோ சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வெஹிக்கிள் வந்து அதிகம். அதாவது கார், பைக் அந்த மாதிரி திங்ஸ் வந்து இங்கே அதிகம். அதனால தான் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. அதோட ரோடு கட்டமைப்பு இங்கே சரியில்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பெங்களூர் வந்து ஒரு பிளான்ட் சிட்டி கிடையாது. உங்களுக்கு 2000க்கு அப்புறம் வந்து ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப பூமான பிறகு அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரிங் ரோடு இருக்குது. ரிங் ரோடில் நிறைய ஐடி காரிடோர்ஸ் வந்துச்சு. ஐடியை சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்டும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய ஓன் வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டமிடாத காரணங்களால தான் பெங்களூர் வந்து அதிகமாக வந்து டிராஃபிக்கில் இருக்குது. பெங்களூரில் வந்து அவங்க முக்கியமாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலங்கள் நிறைய வந்து பிரிட்ஜில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களால சரியாகவும் பண்ண முடியல. பெங்களூர் ஒன் ஆஃப் த டிராஃபிக் சிட்டி இன் த இந்தியா. அதனால தான் நான் வந்து எப்படியாவது பாண்டியிலேருந்து வந்தால் போதுன்ட்டு நான் மாறி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, பெங்களூர் வந்து ஒரு ஹில்ஸில் இருக்குது. அதே மாதிரி பெங்களூர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட், அது வந்து நமக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட குஜராத் வரைக்கும் போகும். அதில் 3 இடத்துல தான் வந்து கேப் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி வரும். அது வந்து ஒன்று வந்து பாலக்காடு கேப்பு, அடுத்தது கோவா கிட்ட சின்னதாக ஒரு கேப் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்காசி கிட்ட ஒரு கேப் இருக்கும். ஆனால் பெரிய கேப் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு கேப்பு. அந்த பாலக்காடு கேப், அந்த இடைவெளி வழியாக வர காற்று வந்து பெங்களூருக்கு வர்றதுனால பெங்களூர் மைசூர் வந்து எப்பவுமே குளுமையாக இருக்கும். இது ஒரு தகவல். அடுத்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஏன் A380 அதாவது A380 வந்து லேண்ட் ஆக மாட்டேங்குது. நமக்கு வந்து ஏர்கிராஃப்ட்னா வந்து போயிங் இருக்குது, அடுத்து வந்து ஏர்பஸ் இருக்குது. இது 2 தான் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா விமானங்களை தயாரிக்கிறாங்க. அந்த விமானங்கள்லேயே வந்து நேரோ பாடினா இப்படி குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது A320 A320 அது வந்து நேரோ பாடி. ஒயிட் பாடினா பார்த்தீங்கன்னா A380 இது வந்து ஒயிட் பாடி, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒயிட் பாடியால் இன்னிய சூழ்நிலையில் சென்னையில் வந்து லேண்ட் ஆக முடியல. அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அடுத்தது. பெங்களூரில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இருக்காது. ஏர்போர்ட்லேருந்து போகிறவங்க நிறைய பேர் இதை வாங்கிட்டு போவாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம் வந்து. இங்கே பார்த்திங்கன்னா லெகோ அந்த கம்பெனியோட டாய்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கிண்டர் ஜாய் வந்து இருக்குது. என் பையன்லாம் இதை பார்த்தானா விட மாட்டான், எல்லாத்தையுமே வாங்கிடுவான். இந்த பொம்மையை பார்த்தாலே அவன் விருப்பப்படுவான். இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம். எல்லாமே எல்லா பிராண்டுமே இருக்குது. ஹை அண்ட் பிராண்டு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த செட்டப்பே சூப்பராக இருக்குங்க. ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே. இது குச்சி பிராண்டு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஆல்கஹால். நம்ம ஆல்கஹாலை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு பேக்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மெயின்லி வந்து அவங்க வந்து ஆல்கஹால் தாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னும் லிட்டராக இருக்க மாதிரி இருக்குதுங்க. 1 லிட்டர் 2 லிட்டரு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. சென்னையில் ஏன் வந்து ஒயிட் பாடினா பெரிய பாடி, ஓகேங்களா? அப்படின்னா எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா 500லேருந்து 800 பேர் போகிற விமானம், சில டைமில் டபுள் டக்கர்னு கூட வச்சுக்கலாம். அந்த விமானம் ஏன் வந்து சென்னைக்கு வர மாட்டேங்குதுன்னா, நம்ம வந்து சென்னை ராஜதானி. அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து சென்னை வந்து வளர ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஏஷியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து பறந்த இடம் வந்து சென்னை. அந்த ஹிஸ்ட்ரிக்கு போனால் அது வேறு மாதிரி போய்ட்டு அதை விட்டுடுவோம். அப்போ இயர்லியாகவே வந்து நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டை கட்டியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பாடி, அதாவது பெரிய அமைப்பில் இருக்கிற விமானங்களை வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கான கட்டமைப்பு நம்ம சென்னையில் இல்லை. சரி, இப்போ வந்து A380 இப்போ சென்னைக்குள்ளே வருதுன்னா அது இருக்கிற ரன்வே வச்சு ஒரு 70% அது டேக் ஆஃப் ஆகிடும், லேண்டிங் ஆகிடும்.
ஆனால் என்ன பிரச்சனைனா அடுத்து வந்து டாக்ஸி ஆகி அதோட பேக்கு வந்துடும். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேரோ பாடிக்கு ஒரு பே போதும், ஒரு பேனா ஒரு வழி போதும். ஆனால் ஒயிட் பாடிக்கு சில டைமில் 2 பேலேருந்து 3 பே தேவைப்படும், 3 இடம் வந்து தேவைப்படும். அதுவும் பார்த்திங்கன்னா A380க்கு 3 இடம் தேவைப்படும். அப்படி 3 இடத்த கொடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்வேலேருந்து திருப்பி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா மற்ற ஒயிட் பாடியை அதோட அதிர்வுகளால் மற்ற ஒயிட் பாடி மற்ற ஏரோப்ளைனுக்கும் டிஸ்டர்ப் வரதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து புதுசாக கட்டினதுனால ரன்வேவும் பெருசாக இருக்குது, இந்த பே நிறுத்துகிற இடமும் வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு A380 வந்து பெங்களூருக்கு தான் இப்போ வருது. அதுவும் எமிரேட்ஸில் தான் வச்சுருக்காங்க. அதுவும் A380 பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் அது வர்றதில்லை. இப்போ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ திருச்சிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, மதுரையிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் சென்னைக்கு வந்து தான் விமானம் ஏறினாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் 800 பேர் 500 பேர் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த A380 அந்த டபுள் டக்கரே பார்த்திங்கன்னா நிறுத்த போகிறதா வந்து ஏர்பஸ் சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் தான் ஓரளவுக்கு அந்த பெரிய டபுள் டக்கரை வச்சுக்கிட்டு இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்காங்க. ஆனால் எப்பயுமே அதில் இருக்க 800 பேர் ஏறந்தே கிடையாது. மேலே வந்து இங்கே அழகான ஸ்க்ரீனில் எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நிறைய வந்து அனிமேஷன் வருது. அழகாக இருக்குது இந்த இடம் வந்து போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வர மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து 2 சைடுமே கடை இருக்குது, நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஒரு விண்வெளிலாம் இருந்தது, ஆஸ்ட்ரோநாட்லாம் போகிற மாதிரி இருந்தது. அது எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள் இப்போ உடனே டக்குனு சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. C5 கேட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ ஒன்றும் வந்து நமக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த ஏர்போர்ட் அழகாக இருக்குது. யார் இதை மெயின்டைன் பண்ணுறா? ஃபஸ்ட்டு கொல்கத்தா, சென்னை இந்த ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டு தான் வந்து 100% கொல்கத்தாவையும் சென்னையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெங்களூர் விமான நிலையத்தை 74% வந்து தனியாரும் 24% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே வந்து சேர்த்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து மெயினாக GVK குரூப் தான் வந்து இந்த விமான நிலையத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. நல்லா அழகாகவும் வந்து பண்ணுறாங்க, நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. மக்கள் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து கூப்பிட்டோம்னா நல்லா இருக்குன்றாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் போயிடுச்சுன்னா அதானி மாதிரி குரூப் வந்து அதில் வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கணுமா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கணுமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸு, அடுத்தது பிஸ்னஸ் கிளாஸு, அடுத்தது ப்ரீமியம் எக்கனாமி, அடுத்து வந்து எக்கனாமி வந்து விட்டுட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளே. பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டெக்குக்காக மேலே விட்டுட்டாங்க. எங்களை வந்து இப்போ கீழே விட்டுருக்காங்க. டபுள் டக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கீழே இருக்க டெக்கு தான் வந்து கீழே போவோம். அதனால் இந்த எக்ஸ்கலேட்டர் வழியாக கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளை வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறது என்னென்னா அதை வந்து கேபின்னு சொல்லுவாங்க, சிலவங்க வந்து ஷட்டில்னு சொல்லுவாங்க, ஷட்டில் பஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஏரோ பிரிட்ஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா, டபுள் டக்கர் ரெண்டு, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, அடுத்து கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து ஏரோ பிரிட்ஜு. நம்ம வந்து பஸ்ஸில், அதாவது கேபினோ ஷட்டில்லே போகல, நம்ம உள்ளுக்குள்ளேயே போகிறோம். ஏரோ பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி வந்த ஒரு குழந்தை ஆர் யூ விளாகர்னு கேட்டாங்க. ஆமாண்ணே, எந்த சேனல்னாங்க? நான் முத்து ஃப்ளைன்னு நான் பார்க்குறேன்னாங்க. நான் சொன்னேன் இப்போ தான் துபாய் வந்துட்டு தான்ப்பா நான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நல்ல அனுபவங்க. வீடியோ எடுத்துகிட்டு தான் நம்ம சேனலே ஓப்பன் பண்ணுறோம். நேராக கண்டுபிடிச்சி என்னோடய சீட்டில் உட்காந்துட்டேன். என் சீட் நம்பர் வந்து 79K. இப்போ வந்து இது வந்து பெங்களூர்லேருந்து துபாய்க்கு வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ எமிரேட்ஸ்னாலே அவங்களோட ஸ்க்ரீனில் நல்ல விளம்பரம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ICE அப்படின்ற ஒரு இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஐனா இன்ஃபர்மேஷன்னா இந்த ஃப்ளைட் எங்கே போகுது, எங்கேருந்து வருது இருக்கும். கனெக்டிவிட்டி, சினா கனெக்டிவிட்டி, அடுத்து ஈனா என்டர்டைன்மெண்ட்டுங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து படம் எல்லாமே இருக்கும். அடுத்தது கனெக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், சின்ன கால் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெம்பர்ஷிப் கார்டு வச்சு நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன்னா ஃப்ளைட் எங்கே நின்றுட்டு இருக்குது, அடுத்து வந்து ஃப்ளைட் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கேமராவிலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
இதை டச் பண்ணோம்னா இந்த இது வரும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, இப்போ நான் பின்னாடி போயிட்டேன்னா இங்கேருந்து வந்து இந்த இது வந்து ஆப்ரேட் பண்ணலாம், இந்த ஸ்க்ரீனை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்காங்க. என்னோடய லெக் ரூம் பாருங்கள், நல்லா வந்து ஸ்பேஸாக வந்துருக்கு. நானே வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மடிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து சீட்ஸ் எல்லாமே இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க எனக்கு. என் சீட்டு பக்கத்தில் யாருமே வரலைங்க. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் எமிரேட்ஸ் A380 வந்து புக் பண்ணிட்டேன். விண்டோ சீட் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கேட்கல, நானே 750 ருபீஸ் கிட்ட கட்டி தான் இந்த விண்டோ சீட் வாங்கியிருக்கேன். ஃப்ளைட்டோட டிக்கெட்னு பார்த்திங்கன்னா 17,000 ரூபா கிட்ட வருது. நமக்கு சென்னையிலேருந்து போனோன்னா ஒரு 15,000 ரூபாயில் இருக்குங்க. இந்த A380க்காக தான் வந்து இவ்வளோ ரேட்டு, கிட்டத்தட்ட 17,000 ரூபா. என் பின்னாடி யாருமே கிடையாது, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் லாஸ்ட்டில். ஏன்னா நம்ம திடீர்னு vlog பண்ணும்போது பின்னாடி யாராவது இருந்து நம்மளை தடுத்துட்டாங்கனாலும் கஷ்டமாகும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம A380 போய் vlog பண்ணுறோம், நல்லா பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த சீட்டை வந்து புக் பண்ணியிருக்கேங்க. என் பின்னாடி யாரும் கிடையாது, என் பக்கத்தில் யார் வராங்கன்றத கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாங்க பார்க்கணும். ஒரு நல்லவங்களாம் வந்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்டினியூவாக vlog பண்ணலாம். சிலவங்க வந்து vlog பண்ணக்கூடாதுன்னா நமக்கு அது கஷ்டமாயிடுங்க. செட் அவங்களே கொடுத்துறாங்க. இந்த ஹெட்செட் பிடிச்சிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சை ஷோ அண்ட் கேமரான்னு வந்து வருது. இப்போ வந்து எங்கே வந்து இருக்குது, ஃப்ளைட் எங்கே இருக்குது, எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்றது வந்து நம்ம இதுலேருந்தே பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்க பண்ணுறோம். If you have brought a power bank on board, for safety reasons, you cannot use or charge it. ஃப்ளைட்டில் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சார்ஜ் பண்ணால் அங்கேயே சார்ஜ் போட்டிருக்குங்க, அதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், அவங்க வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த ஸ்க்ரீனை வந்து அசஸ் பண்ண முடியலைங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி இதுவெலாம் வந்து வருது. அட்வர்டைஸ்மெண்ட்டு தாங்க ஓடிக்கிட்டே இருக்குங்க. துபாய்னாலே அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இப்போ நான் ஒரு படம் ஓப்பன் பண்ணால் அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டு போகுதுங்க. எனக்கு வெளியில் வந்து அவ்வளோ வந்து தெரியல, ஏன்னா மழை பெய்யுது, இருட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா போர்டிங் ஆகும்போது எல்லா சீட்டுமே வந்து அப்ரேக்கில் வைக்க சொல்கிறாங்க. எல்லா சீட்டுமே கொஞ்சம் முன்னாடி வந்துடணுன்றாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சிங்க. நமக்கு இருட்டுன்றதுனால அவ்வளோ தெரியல. பகலில் வந்துருந்தால் டேக் ஆஃப் வந்து அழகாக காட்டியிருக்கலாம். சரி, அடுத்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போங்க. இந்த ஸ்க்ரீனில் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டில் என்னென்ன படம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் படம் இருக்கும். அதை காமெடி, ஆக்ஷன், ஹாரர் மூவி அப்படி பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் அதில் போய் இது பண்ணோம்னா நமக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு அதெல்லாம் வருங்க. மோஸ்ட்லி தமிழில் வந்து படம் ரொம்ப கம்மி, தெலுங்கு கொஞ்சம் இருக்கும், மலையாளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு தாங்க அதிகமாக இருந்தது. அடுத்தது தேடி கண்டுபிடிச்சி அப்பா மெய்யப்பன் படம் வந்து இருக்குங்க, ரொம்ப நாள் பார்க்கணும். அரவிந்த் சாமியும் கார்த்திக் நடித்தது. சரி, இந்த படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணது தாங்க. ஐசியூ உள்ளார போயிட்டு விளம்பரமாக வருங்க, வித்தியாசமாக இருக்கும் அந்த விளம்பரம். ஃப்ளைட்டில் போகிறவங்கள எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றது. முக்கால்வாசி இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. நம்ம அங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, இடம் வாங்குறது, அது சம்மந்தமாக, டூரிசம் சம்மந்தமாக. அடுத்து வந்து ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி விளம்பரம் தாங்க நிறைய வரும். அந்த கார் ரேஸில் ஒருத்தர் வருவார் பார்த்திங்களா, நமக்கு வந்து ஹாமில்டன், அவரு தாங்க அடிக்கடி வருவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்கள வச்சு மக்களை வந்து கேட்ச் பண்ணி அந்த துபாய் வந்து அவ்வளோ விளம்பரப்படுத்துகிறாங்க. ஒரு வழியாக எல்லா விளம்பரம் முடித்து படம் பார்த்துட்டு இருந்தேங்க. சூப்பரான சீனு. கார்த்தி வந்து அரவிந்த் சாமியோட பழைய சைக்கிளை காட்டுவார். அரவிந்த் சாமி போய் அந்த சைக்கிளை எடுப்பார். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் டச் ஆகிடுச்சிங்க. நம்ம எப்பவுமே எமோஷன் ஆனாலே அழுதுருவோம்ல. ஃப்ளைட்டில் A380 அழுதுட்டுருக்கேங்க. சரி, இப்போ படம் பார்த்தோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டை லேவட்ரி சொல்லுவாங்க. அந்த லேவட்ரி எப்படி இருக்குன்றதை காட்டுறேங்க. அதாவது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேங்க. நான் ரெஸ்ட் ரூம் வந்திருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறத நம்ம டாய்லெட்டோ ரெஸ்ட் ரூம்னு சொல்லக்கூடாது, லேவட்ரி அப்படி தான் வந்து சொல்லணும். செம்மையாக இருக்குதுங்க. சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லா பொருளுமே வந்து பேகு, அப்புறம் இங்கே வந்து ஒரு
மிரர் இருக்குது. இங்கே வந்து நமக்கு எல்லாமே லோஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. இங்கே ட்ரையர் இருக்குது. வந்தோடனே தண்ணி வந்து சூடாக இருக்குங்க. சில்லுன்னு இல்லை, நைட் டைம் வந்ததுனால சூடாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, நல்லா இருக்குங்க. அவங்களால எந்த அளவுக்கு காம்பேக்டான இடத்துல ஒரு அழகாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சின்ன இடத்துல இவ்வளோ வந்து ஒரு அழகான டாய்லெட், அதாவது லேபரட்டரி வந்து கீப் பண்ண முடியுமான்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே மேகசினை திருப்பி பார்த்தேங்க. இதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு உச்சத்தில் இருக்கோன்னு அர்த்தங்க. நிறைய கம்பெனியோட விளம்பரம் இருக்குது, நமக்கு நிறைய தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் பிஸ்னஸ் கிளாஸ், கிளாஸ் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி தாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ளைட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு வராங்க. நம்ம வந்து நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லியிருக்கோம். எஸ் என்ன எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்காங்க பாருங்க. அதை உடனே அந்த டைம்லேயே நமக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சிரித்த முகத்தோட அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. நானும் எம்ஜிஆர் மாதிரி வெற்றி அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு சரியாக தெரியாது, ஏன்னா நைட் டைம்ன்றதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 6 o'clock இருக்கும். அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒருத்தருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக 6 மணிக்கு நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஒரு பன் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பரோட்டா மாதிரி இருக்குது. அதில் வந்து இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. மசாலா போட்ட மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு பன் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ வந்து காலையில் 6 மணின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இருக்கலாம். நைட்டும் வந்து மதியானமும் நல்லா சாப்பாடு கொடுக்கலாம். உண்மையை சொல்லணுன்னா இந்த ஃபுட்டு எல்லாமே எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எமிரேட்ஸில் சாப்பிட்றேன். அது பாருங்கள், இப்போ சாப்பிட்றது தயிர், முன்னாடி சாப்பிட்டது வந்து பாலாடை மாதிரி இருந்தது. எனக்கு ஃபுட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. மேபி மதியானம் நைட்டில் நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்கலாம். இது ஸ்ட்ராபெரி க்ரீமுங்க, நல்லா இருந்தது. அப்படியே லைட் எல்லாத்தையும் டிம் பண்ணிட்டாங்க. வெளியில் அப்படியே சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி லைட் கலர் இங்கே மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நமக்கு ரெட் கலரில் இருக்கா, நைட்டில் வந்து அப்படியே ஸ்கை மாதிரி இருந்தது. இப்போ எமிரேட்ஸோட வெற்றி கதையை வந்து நான் சொல்கிறேங்க எப்படின்ட்டு. This is the captain speaking, Nasser Ghafi in the cockpit. In a couple of minutes time, we're going to initiate the descent towards Dubai International Airport, where we're going to be arriving at time 6:30. எமிரேட்ஸோட வெற்றி கதையை சொல்கிறேங்க. முதல்ல வந்து யூஏஇன்ற ஒரு நாடு வந்து ஃபார்ம் ஆகல. 18ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ட்ரூஷியல் ஸ்டேட்டாக வந்து இந்த நிலப்பரப்பை வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ இந்திய ராஜதானி பெருசாக இருக்குது. ஆஸ்திரேலியா அங்கேருந்தும் வந்து அவங்க வளங்களை எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போகும்போது நடுவில் இருக்கிற நிலப்பரப்பு தான் இப்போ இருக்கிற யூஏஇ. இந்த யூஏஇ பார்த்திங்கன்னா 1971 தான் வந்து உருவாகுது. அப்படியே அந்த டைமில் எண்ணெய் வளம்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 7 எமிரேட்ஸும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த யுஏஇ உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சின்ன அளவில் ஏர்போர்ட் இருந்தது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா இங்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் இருந்தது. ஏன்னா அப்போ இருந்த ஆங்கிலேயர்கள் லண்டனுக்கு போகிறதுக்காக அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதை இம்பீரியல் ஏர்வே லண்டன்ற கம்பெனி தான் வந்து கையாண்டுட்டு வந்ததுங்க. அப்புறம் ஆங்கிலேயர்களும் போயிட்டாங்க. 1980 அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஜிசிசி கண்ட்ரிக்கு வந்து கல்ஃப் ஏர்வேஸ் அவங்க தான் வந்து விமான சேவையை வழங்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா 1980 அந்த டைம்லாம் கல்ஃப் ஏர்வேஸ் வந்து பஹ்ரைன் கையில் போயிடுது. அவங்க வந்து துபாய்க்கான சேவையை, அதாவது யூஏஇக்கான சேவையை வந்து கொஞ்சம் குறைச்சிடுறாங்க. 1984 ஷேக்
முகமது மக்தூன் அவர் தான் வந்து அரசாள்றாரு துபாயை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு ஏர்லைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே லண்டன்லேருந்து ஒரு மௌரிஸ் ஃப்ளங்கன் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சிஓ வந்து எமிரேட்ஸுங்க. அவரை நியமிக்கிறாரு அரசர். 1984 டிசம்பரில் ஒரு திட்டத்தை உருவாக்கி பல பெயர்களை பரிசீலிக்கிறாங்க. அதில் வந்து துபாய் அரசர் வந்து எமிரேட்ஸ் என்ற பேரை தான் வந்து ஏற்றுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1985 மார்ச்சில் 10 மில்லியன் நிதியை வழங்குறாங்க. யார்கிட்டனா ஃப்ளங்கன் கிட்ட வந்து கொடுத்துட்டு நீங்கள் விமான நிறுவனத்தை தொடங்குங்கன்னு சொல்கிறாரு. எமிரேட்ஸ் நிறுவனம் நேரடியாக வந்து ஃப்ளைட்டுங்களை வாங்காமல் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் கூட வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. அதாவது வெட் லீஸ் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்து சேவை மற்றும் பொருட்களை வாங்கிக்குவாங்க. இப்போ விமானத்தையும் வாங்கிக்குவாங்க, சேவைனா அந்த பைலட்டு கேபின் க்ரூ அவங்களையும் வாங்கிக்குவாங்க. அப்போ பாகிஸ்தான்கிட்டேருந்து வாங்கி இவங்க எமிரேட்ஸ்னு பேரை போட்டு துபாயிலேருந்து வந்து விமானத்தை வந்து இயக்குவாங்க. அதுக்கு முழு சப்போர்ட் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பண்ணோம். இதுதான் வந்து வெட்லீஸ் முறைன்னு பேர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 விமானம் வாங்குறாங்க. ஒன்று வந்து போயிங் 727, அடுத்தது ஏர்பஸ் 300. இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு மொத வந்து 1985 அக்டோபர் 25 முதல் சேவையை கராச்சிக்கு தாங்க போகுது. அடுத்தது மும்பைக்கு வராங்க. இந்த கராச்சிக்கு போகும்போது ஃப்ளங்கன் மற்றும் இந்த அரசு குடும்பம் எல்லாமே சேர்ந்து பயணிக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. முதல் வருடம் வந்து அவ்வளோ அவங்களுக்கு லாபம் கிடையாதுங்க, நஷ்டம்தான். ஆனால் அடுத்தடுத்த வருஷங்களில் லாபத்தை வந்து எமிரேட்ஸ் நிறுவனம் வந்து கொண்டுட்டு வருதுங்க. 87 பார்த்திங்கன்னா மொத ஃப்ளைட்டு வாங்குறாங்க. ஜூலை 3 வந்து ஏர்பஸ் நிறுவனத்தோட A310 அந்த ஃப்ளைட்டை வாங்குறாங்க. அப்புறம் 85-90 பார்த்திங்கன்னா 14 நாடுகளுக்குங்க, இங்கேருந்து கைரோ, சிங்கப்பூர், அடுத்து வந்து கொலம்போ, டாக்கா, இதுக்கு எல்லாமே வந்து அவங்க ஃப்ளைட்டுங்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க நிறுவனம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. ஃபஸ்ட்டு அவங்க 96 போயிங் 777 வாங்குறாங்க. அதுதான் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலு, அதாவது ஒரு லக்ஸுரியான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. அது வந்து 14,000 கிலோமீட்டர் வந்து பறக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு சேவையை தொடங்குறாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேவையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸில் வந்து 160 நாடுகளில் இருந்து அவங்க வந்து இந்த கேபின் க்ரூ விமான பயணம் இது பண்ணுறாங்களேங்க, சேவை கொடுக்குறாங்களே, அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இதில் வந்து ட்ரேட் யூனியனே கிடையாது, அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே போராட்டம் பண்ண முடியாதுங்க. இதுவும் வந்து எமிரேட்ஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, வேலை செய்கிறவங்களுக்கு ஹை சேலரி கிடைக்குது, நோ டேக்ஸ் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போனஸும் கிடைக்கிறதுனால நிறுவனத்தில் எல்லாருமே வந்து நல்லா உழைக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனம் வந்து துபாய் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய காரணம் துபாயோட லொக்கேஷனுங்க. ஏன்னா 4-8 மணி நேரத்துக்குள்ளே உலகத்தில் இருக்க எல்லா பகுதிக்கும் போயிடலாம். ஆஃப்ரிக்கா, சைனா, இந்தியா, மலேசியா, தெற்காசிய நாடுகள், யூரோப்பு எல்லாத்துக்கும் போகிறதுனால இது மத்தியில் இருக்கிறதுனால எமிரேட்ஸ் நல்லா வளருதுங்க. எமிரேட்ஸோட சக்ஸஸ்க்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா, A380 இதுவும் முக்கிய காரணம். ஏன்னா இந்த A380லே அவங்க மேலே, இப்போ நான் கீழே உட்காந்துருக்கேன், எனக்கு மேலே பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ரூமை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இதனால தாங்க நிறைய பேர் விரும்பி வராங்க. இந்த நிறுவனமும் வளருது, அதாவது துபாயோட நிறுவனங்களும் வளருது, டூரிசமும் வளருது. அதை வச்சு எமிரேட்ஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா துபாய் வந்துருச்சுங்க, லேண்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச இதுங்க, வெல்கம் டு துபாய். இதை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அதை பார்த்துட்டேன். நான் கண் முழிச்சிட்டு இருந்தேங்க, நான் தூங்கவே இல்லை இந்த ஃப்ளைட்டில். அப்படியே ஃப்ளைட்டாக கீழே போகும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறேன், ரொம்ப அப்படியே பயமாக இருக்குது. டப்புன்னு பார்த்திங்கன்னா டயர் தேய்கிற மாதிரி இருந்தது பாருங்கள். டயர் தேய்கிற மாதிரி சவுண்டு வந்து கொஞ்சம் லேண்டிங் வந்து கிராஷாக தாங்க ஆடிச்சு பாருங்கள். லேண்டிங் வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகி லேண்ட் ஆன மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா 4 இது இருக்குங்க, இன்ஜின் இருக்குது இதில். மற்ற விமானங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் தான் இருக்கும், 4 இன்ஜின் இருக்குது. அப்படியே கீழே விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்க இந்த அனுபவம். இப்போ வந்து துபாய்க்குன்னே இருக்கிற T3 டெர்மினலுக்கு வந்து நம்ம போகிறோம். இந்த T3 டெர்மினலில் தான் எல்லா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டையும் அவங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 250 விமானத்துக்கிட்ட வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. பக்கத்தில் சைடில் எல்லாமே எனக்கு தெரியுது, உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டும் இங்கே நிற்கிது பாருங்கள். பிரத்யேகமான துபாயில் இருக்கிற
T3 டெர்மினலுங்க இதான். 4 இன்ஜின் இருக்கிற ரெக்கைங்க எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து பெரிய பெரிய பார்க்கிங் பே கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம இந்த ஏரோப்ளைன் நிற்கிறத வந்து பேன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய பே இருக்குங்க இந்த T3யில் வந்து டெர்மினலில். சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு நிறைய ஃப்ளைட்டு தெரியுது நிற்கிறது. செல்ஃபோனில் அவ்வளோ தெரியலங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே நடந்து போகிறோம். எழுந்து சீட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம 6 சீட்டு தானே பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 3, மொத்தம் 6, நடுவில் 4 சீட்டு இருக்குங்க. மொத்தம் 10 சீட்டு. இன்டீரியர்லாம் அட்டகாசமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. உள்ளார டெக்கரேஷனு எல்லாமே அப்படி நியூவாக புத்தம் புதுசாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த டபுள் டக்கர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதே மாதிரி துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றதை நான் வெளியில் போய் காட்டுறேங்க. கொஞ்சம் சவுண்டு இதுவாக இருந்தாலும் பார்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நாய்ஸ் வரும். மைக்கை யூஸ் பண்ண முடியாதுங்க ஏர்போர்ட்டில். மற்ற ஃப்ளைட்டு எப்படி இருக்குதுங்க. இதான் இந்த டபுள் டக்கர். முதல் மாடி, ரெண்டாவது மாடி தான் டபுள் டக்கர் சொல்லுவாங்க. இதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் மொத்தம் வந்து 4 இன்ஜின் இருக்குது. இந்த சைடு 2 இன்ஜின், அந்த பக்கத்தில் வந்து 2 இன்ஜின் இருக்கும். நம்ம UAE மண்ணில் கால் எடுத்து வச்சாச்சு. அதாவது துபாய் மண்ணில் கால் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு ஃப்ளைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுது பாருங்கள். அதனால தான் வந்து A380 2018 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எமிரேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமா அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வச்சுட்ருக்காங்க. மற்ற யாருமே அந்த அளவுக்கு A380 வாங்கிறதில்ல. நம்ம வந்த ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டு பக்கம் இதாங்க. அது எழுதிருக்கு பாருங்க A380 ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏர்பஸ் A380-800 எழுதிருக்கு பாருங்கள். இது வந்து 800 பேசஞ்சர் சீட். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட கனவு நிறைவேறிச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 17,000 ரூபா செலவு பண்ணேன். அடுத்தது 700 ரூபா வந்து கிட்டத்தட்ட 750 கிட்ட நான் சீட் வந்து விண்டோ சீட் வேணும்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். ஆனால் இது ஒர்த்து தாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸு. என் கேமரா சரியில்லை, அதனால தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அரவிலான துபாய் டைம் 6:59. அப்போ தான் நான் வெளியில் வந்திருக்கேன் அந்த டைமுக்கு. இது உள்ளார வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயினை பாருங்கள். எவ்வளோ பெரிய லிஃப்ட்டுன்ட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் வந்து இந்த லிஃப்ட் வந்து போயிட்டே இருக்கோம். லக்கியாக இருந்தால் நான் மட்டும் தனியாக போகணுன்னான்னு பார்ப்போம். நான் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நான் எங்கேயாவது அழுத்தணுமா? டோர் ஆர் க்ளோசிங் ப்ளீஸ். டோர் ஆர் க்ளோசிங் ப்ளீஸ் இருந்துச்சு. இந்த இதில் நான் மட்டும்தான் வந்து போகிறேன். எவ்வளோ பெரிய லிஃப்ட்டு பாருங்கள். துபாய் ஏர்போர்ட்டோட லிஃப்ட்டு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே எல்லாமே அவங்க வைக்கிற அளவு தான் வந்து செய்வாங்க உங்களுக்கு. இப்போ இறங்கிட்டேன். இது அரைவல். இப்போ அரைவலுக்கு அப்புறம் நான் வந்து இமிக்ரேஷனுக்கு போனோம். இந்த இமிக்ரேஷனுக்கே நான் மேபி ட்ரெயினில் போய் தான் வந்து போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில எந்த டெர்மினலில் போயிட்டு எனக்கு இமிக்ரேஷன் கொடுத்து என்னை வந்து வெளியில் அனுப்புவாங்கன்ட்டு. என்னோடய செக்இன் பேக்கேஜையும் நான் வந்து எடுக்கணும். சூப்பராக இருக்குதுங்க. செம்ம ஹைட்டு. இவருங்க துபாய் ஷேக், அவரோட படத்தை வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட்டு பாருங்க. டான் டடரட்டான் டான் டடரட்டான் அந்த மாதிரி மியூசிக் போடுற மாதிரி பெருசாக இருக்குது. இது என்னமோ ஸ்டீல் ஃபேக்ட்ரியே குள்ளார இருக்க மாதிரி இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு. காலை டைம் 7 மணின்றதுனால மேபி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் கம்மியாக வரதுனால. மற்ற டைம்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அதாங்க அது அந்த மெட்ரோ ட்ரெயின் ஏறி தான் போகணும். இதை வந்து மேபி ஷட்டில் தான் வந்து சொல்லுவாங்க. ஃப்ரீ ட்ரெயின் நம்ம சொல்ல முடியாது. இதில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரெயினில்
என் செக்கிங் பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த ட்ரெயினில் தான் நான் போகணும். பேக்கேஜுக்கே வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து தான் வந்து கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரெயின்லேருந்து இப்போ இறங்கி போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அரைவல்னு போட்டுருக்காங்க. இட்ஸ் அரைவல் பேக்கேஜ் ரிக்ளைம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே போய் தான் நம்ம வந்து பேக்கேஜ் எடுத்துக்கணும். இங்கே ஆல் பேசஞ்சர்ஸ் ஜிசி நேஷனல் போட்டிருக்கு. அதாவது G6 கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. கத்தார், பஹ்ரைன், குவைத்து, ஓமான் இதெல்லாமே. அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஈஸியாக வந்து இமிக்ரேஷன் முடிச்சிடும். மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட் வழியாக போய் தான் நம்ம செக்இனில் போட்ட பேக் எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டை வந்து காட்டினோடனே அது ஸ்கேன் ஆகுது. என்னோடய பாஸ்போர்ட் வந்து ஸ்கேன் ஆகலை காட்டின உடனே. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரேன்றதுனால இப்போ நேராக போய் தான் நான் இமிக்ரேஷன் பண்ணோம். இதே ரெகுலராக வரவங்களா இருந்தால் அந்த மிஷினில் காட்டு வெளியில் போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் பிரமிப்பாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதாவது குடோனில் பிரித்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிரித்து விட்ருக்காங்க. நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மாட்டிட்டு இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சுதுங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். அடுத்தது இப்போ ஒன்றுமே பேக்கேஜ் எடுக்கவே இல்லை. நான் எவ்வளோ தூரம் வந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். நான் என் பேக்கேஜை தேடி நான் மாட்டு போயிட்டுருக்கேன். இப்போ இந்த 8ஆம் நம்பர் கவுண்டரில் தான் நம்ம பேக் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும். வெட்டிங்லாம் இங்கே வந்து துண்டி குளிச்சுட்டு வருது. என்னோடய லக்கேஜ் ஒன்றும் வரல. அதுக்காக தான் வெயிட்டிங். நான் பாருங்கள் அட்டி உடனே இங்கே பாருங்கள் சென்சார் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தள்ள மாட்டேங்குது. காலியாக இருக்கும்போது தான் தள்ளுது. இது வந்துருச்சுங்க. இதோ வருது பாருங்கள். துள்ளி குதிக்கிறான் பாருங்கள். சுத்ரா நீ மாட்டு சுத்ரா. நான் தான் சுத்த முடியல ஊர். நீ சுத்ரா. ட்ராலியை அவர் தள்ளிட்டு போகிறாரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷின் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. நல்ல செட்டப்பு. நம்ம இமிக்ரேஷனை முடிச்சுட்டு தான் வந்து லக்கேஜ் வந்து எடுக்க முடியும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. நம்ம கண்ணை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்த உடனே வந்து முத்துக்குமாரன் அப்படின்னாரு. எஸ் அப்படின்னாரு. நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்போ போகிறீங்க, உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டை காட்டுங்க, ஹோட்டல் புக்கிங்கு எதுவுமே கேட்கல. நம்ம நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தோன்னா என்னை இமிக்ரேஷனில் வந்து இது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க, ஐயோ என்னை நிற்க வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ துபாயில் நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவிலே வர்றீங்க. வேலை செஞ்சால் கூட உங்களை கண்டுபிடிச்சா கூட அடுத்தது என்னன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பி வந்து ஒர்க் பர்மிட்லேயே வர சொல்லி தான் அவங்களும் இது பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே 85% வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே துபாயில் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புளை அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி சின்ன எந்த தப்புமே நம்மளால் இங்கே செய்ய முடியாது. இங்கே வந்து இந்த ட்ரக்கு ஆல்கஹால்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0 டாலரன்ஸ். அதை சுத்தமாக அவங்க டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வார்னிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே தரமாட்டாங்க. அதில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறது, 2 பொருள் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் நடக்குது தான். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாராக எடுத்துகிட்டு போக முடியாது. செயின் வந்து ஒரு செயின் 2 செயின் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் நடக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல்டுங்க. நீங்கள் இங்கேருந்து வந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இமிக்ரேஷனில் எதுவுமே உங்களை தடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் தப்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருவாங்க. ஏன்னா டூரிஸ்ட்டை வந்து அவங்க கேள்வி கேட்டு நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கண்ட்ரியே இருக்காது. துபாய் வந்து அதாவது UAEயில் இருக்க துபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூரிசமு, 2வது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, 3வது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. வெளியில் இருக்கவங்க வந்து இங்கே டேக்ஸ் ஃப்ரீன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டேக்ஸ் ஃப்ரீலையும் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பேசுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி ஏன் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சுன்னா லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுவாங்க. இங்கேருந்து 4லேருந்து 8 மணி நேரத்தில் எல்லா கண்ட்ரிக்கும் போயிடலாம். உலகத்தோட சென்டர் பாயிண்டில் இருக்கிறதுனால தான் இந்த கண்ட்ரி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தராக எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து நோயல் கார்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் போவோம். இப்போ மெட்ரோவில் வந்து போவோம். அடுத்த விஷயம் துபாய் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை இப்போ ட்ரெண்டிங்கில் ஐஃபோன் வாங்குறது தான். அதுதான் நான் வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐஃபோன் தான் வாங்க போகிறேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ இருக்குது. இதில் வந்து இந்த டியூட்டி ஃப்ரீயில் வந்து பென்ஸ் கார் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து எப்படி நம்ம டியூட்டி ஃப்ரீயில் எடுத்துகிட்டு போகிறோன்ற வழிமுறைலாம் எனக்கு தெரியல. இதில் நான் முக்கியமாக சொல்லுவது பார்த்திங்கன்னா ஹாப்பி தீபாவளி போட்டிருக்கு பாருங்க. இங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து நம்ம இந்தியன் ஃபெஸ்டிவலை நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. சிம் கார்டு வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க. நம்ம இன்னும் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா சிம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதாவது துபாய் சிம்மு, அதான் UAE சிம்மு. இங்கே வந்து செல்ஃபோன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நான் இதில் வந்து எது எடுத்திருக்கேன்னா இந்த 110 இருக்குது பார்த்திங்களா, இது எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 10 GB 28 days வந்து வரும். இங்கே சிம் கார்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. இங்கே 2 கம்பெனி இருக்குது. எத்திசலாட் ஒரு நல்ல கம்பெனி தான். ஏன் ஏர்போர்ட்லேயே பண்ணிடுறேன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியில் போனோன்னா கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வெளியில் பண்ணுவாங்க. அது அலையிறதுக்கே அரை நாள் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு 110னா 24 2400 2600 கிட்ட எனக்கு வெறும் 10 GB வாங்கியிருக்கேன். இங்கே வந்து டேட்டா வெரி வெரி காஸ்ட்லி. கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு கஸ்டம்ஸ்லாம் ஒன்றுமே செக் பண்ணல, அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியது தான் நம்ம. நான் வந்து இதில் தான் மெட்ரோவில் தான் போகிறேன். 3 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ஊபர் ஆப் அது போட்டு அதில் வந்து ஹாலா டாக்ஸி அப்படி இருக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது விலை கம்மியாக இருக்கும். அதை போட்டு நம்ம வந்து போகலாம். இல்லை வெளியில் போய் டைரெக்டாகவும் நம்ம வந்து ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து பஸ் இருக்குது, அதுலேயும் போகலாம். மெட்ரோ இருக்குது, நான் மெட்ரோலையும் போகலாம். நான் வந்து மெட்ரோவில் போகிறேன். இப்போ அதுக்கு மெட்ரோவுக்கு வந்து நோவல் கார்டு வாங்கிட்டு மெட்ரோவில் வந்து போயிட்டு அடுத்து நம்ம வந்து ஐஃபோன் வாங்கிடுவோம். ஸ்டார்பக்ஸ் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. கண்டிப்பாக துபாய் வந்து நான் ஸ்டார்பக்ஸில் ஒரு வாட்டியாவது காஃபி குடிப்பேன். துபாயில் டெர்மினல் 3ல் வந்து நான் வந்து இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். இப்போ எப்படி இருக்கும்னா இது வந்து எமிரேட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு டெர்மினல். இப்போ வந்து டாக்ஸினா நம்ம இந்த சைடு போயிடணும், ஊபர்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும், மெட்ரோனா இந்த சைடு போயிடணும். இப்போ ஜஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லாருமே போயிட்டு ஊபருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஊபருக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஊபர் அங்கே இருக்குது. ப்ரைவேட் டாக்ஸி இந்த பக்கம் போயிடுவாங்க. மெட்ரோ நான் இந்த சைடு போகிறேன். இப்போ நம்ம வந்து ஊபர் வந்து நம்ம இது பண்ணிட்டோம், புக் பண்ணிட்டோன்னா வெளியில் வந்த பிறகு இந்த மாதிரி எல்லாரும் லைனில் வருவாங்க. வந்த பிறகு அந்தந்த நம்பர் பார்த்து அவங்க வந்துட்டு ஏறிடுவாங்க. எந்த இதில் போகணுமோ அந்த காரில் போயிடுவாங்க. எப்படி இருக்குறீங்க டாக்ஸி எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நான் உள்ளாரே போயிட்டு மெட்ரோவில் போகிறேன். இப்போ நான் போகிறது டெர்மினல் 3ல் இருக்க மெட்ரோ. டிக்கெட்டை வந்து நம்ம நோவல் கார்டுன்னு சொல்லிட்டு வாங்குவோம். இங்கே 3 டைப் ஆஃப் நோவல் கார்டு இருக்குது. ஒன்று வந்து ரெட், ஒரு நாள் யூஸ் பண்ணுறது. சில்வர், நம்ம எல்லாமே சாதாரணமாக யூஸ் பண்ணுறது. கோல்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து சில்வரில் வாங்க போகிறேன். இப்போ 7 நாள் கார்டுனா 110 திராம்ஸ் வரும். இதாங்க துபாயோட மெட்ரோ மேப்பு. என் துபாய் மேப்னே கூட வச்சுக்கலாம். இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ஜோன் இருக்குது. 1 2 3 பார்த்திங்கன்னா 6 5 4 அந்த மாதிரி இருக்குது. இதில் எப்படின்னா இப்போ ஒரு ஜோனுக்குள்ளே போகிறோம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன் எமிரேட்ஸில் டெர்மினல் 3ல் வந்து இறங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 3லேருந்து இப்போ நான் வந்து சிட்டி சென்டர் தேரா போகிறேன்னா 3 திராம்ஸ் மட்டும்தான் ஆகும். அங்கேருந்து நான் வந்து இப்போ பூஜ் கலிஃபா வந்துட்டேன்னா நான் 2வது ஜோனை வந்து தாண்டிடுறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 திராம்ஸ் ஆகிடும். அதையும் தாண்டி மால் ஆஃப் எமிரேட்ஸ் போயிட்டேன்னா 3வது ஜோனுக்குள்ளே போயிடுவேன். எனக்கு வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 திராம்ஸ் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ நான் வந்து 7 நாளைக்கு 110 திராம்ஸில் உள்ள ஒரு நோல் கார்டு எடுக்கிறேன்னா ஒரு நாளைக்கு நான் 7 அப்படின்னா 14, ஒரு நாளைக்கு 2 வாட்டி போயிட்டாலே எனக்கு வந்து அதுதான் வந்து பெனிஃபிட்டு. நான் வந்து இந்த சில்வர் கார்டை நம்ம ஊர் காசுக்கு 3240 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 7 நாளைக்கு அன்லிமிட்டடாக பஸ்ஸு, ட்ராமு,
நம்ம வந்து மெட்ரோ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான 7 நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம சேவ் பண்ணுறது தாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம மெட்ரோவில் போனாலே இங்கே வந்து 7 திராம்ஸ் கிட்ட ஆகிடும். 3 ஜோனை வந்து நம்ம தாண்டோம்னா நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 175 ரூபாய்க்கிட்ட நம்ம வந்து இதுவாகும். இங்கே வந்து மெட்ரோ காஸ்ட்லி. நம்ம பாண்டிச்சேரியில் இருந்து 2:45க்கு நம்ம பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை வந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அப்புறம் ட்ராவல்ஸில் மாறி ஏர்போர்ட் வந்து நம்ம வந்து துபாய் வந்துட்டோம். இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாக் பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அடுத்த விலாக்.